விளை நிலங்களில் உயர்மின் கோபுரம் அமைக்கப்பட்டால் விவசாயம், மாடு மேய்த்தல் உள்ளிட்ட தொழில்கள் பாதிக்கப்படும் என்று தேமுதிக துணைச் செயலாளர் LK சுதீஷ் தெரிவித்துள்ளார். மேலும் இந்த திட்டத்திற்கு தேமுதிக எப்போதும் எதிர்ப்பு தெரிவிக்கும் என்றும் அவர் திட்டவட்டமாக கூறினார். விளைநிலங்கள் வழியாக உயர்மின் கோபுரம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து கோவை, திருப்பூர், ஈரோடு, கரூர், சேலம் உள்ளிட்ட 13 மாவட்ட விவசாயிகள் பல கட்ட போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்தின் ஆணைக்கு இணங்க கழக துணை செயலாளர் LK சுதீஷ், பார்த்தசாரதி, இளைஞரணி செயலாளர் நல்லதம்பி, மாவட்ட நிர்வாகிகள் உள்ளிட்டோர் நேரில் சென்று விவசாயிகளுக்கு ஆதரவு தெரிவித்தனர். அப்போது பேசிய விவசாயிகள் ஊருக்கே உணவளிக்கும் தங்களுக்கு உரிய உணவு வழங்கப்படவில்லை என கவலை தெரிவித்தனர். நீங்க லோக்கல் அதிகாரியை ஏசி வந்திருக்கீங்க, நீங்க லோக்கல் இன்ஸ்பெக்டர் அதிகாரிகளை போட்டு இந்த பிரச்சனை விவசாயி ஊருக்கே உலகத்துக்கே சோறு போட்ட விவசாயி சோத்துக்கெல்லாம் வேகா சோத்து இருக்கிற நிலைமையில நீங்களும் சொல்லிட்டீங்க, நாம எல்லாம் விவசாயி தான் சொல்லிட்டீங்க. அதை நாங்கள் மதிக்கிறோம், இல்லைன்னு வரல. ஏசி அவர்கள் லோக்கல் ஏசி கேட்டுக்கொண்டதுக்காக நாங்கள் இப்பொழுது அமைதியாக இருக்கிறோம். அரை மணி நேரம், 1 மணி நேரத்துக்கு முடிஞ்ச அளவுக்கு சாப்பாடு வந்துட்டா நன்மை, இல்லைன்னா அந்த பிரச்சனையை பெருசுபடுத்தணும்னு நினைச்சீங்கன்னா நான் எங்கள் கையில் ஒன்றும் இல்லை. அத்தனை விவசாயிகள் அப்புறம் புறப்பட்டு முதலமைச்சர் வீட்டுக்கு தான் போக வேண்டியது வழியாக இருக்குமா அவனுக்கு வேற பக்கம் எங்களுக்கு வழி தெரியல. அரசியல் போய் அங்கேயே படுத்து வேண்டியா போன இல்லைன்னா எல்லாருக்கும் ஒரு கால் டாய் பாட்டு வாங்கிட்டு போய் இந்த முதலமைச்சர் வீட்டுக்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த LK சுதீஷ், விவசாயிகளின் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தேமுதிக முக்கியத்துவம் அளித்து வருவதாக தெரிவித்தார். மேலும் உயர் மின்னழுத்த கோபுரத்திற்கு எதிரான போராட்டத்திற்கு தேமுதிக எப்போதும் துணை நிற்கும் என்றார். தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மாவட்டத்திலும் விவசாய மாவட்டத்தை மொத்தம் முடிச்சிட்டாங்க. இந்த அரசாங்கம், அதிமுக அரசாங்கம் டோட்டலாக முடிச்சிட்டாங்க. தமிழ்நாடு விவசாய வேளாண் 32 மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 25 மாவட்டத்தை விவசாயத்தை இல்லாமல் போயிட்டாங்க இன்னைக்கு. ஆகையால் நம்ம அனைவரும் தேமுதிக இன்னைக்கு உங்க கூட கண்டிப்பாக சப்போர்ட் இருக்கும். ஏன்னா இது கேப்டனும் விவசாய குடும்பம் தான். நாங்கள் இன்னைக்கு தேமுதிக நாங்கள் என்னோட மாவட்டம் வேலூர் மாவட்டம் தான். வேலூர் மாவட்டத்தில் இன்னைக்கு பாதிச்சிருக்குது. அந்த கோயம்புத்தூர் ஆரம்பித்து வேலூர் மாவட்டம் வரைக்கும் கிட்டத்தட்ட 13 மாவட்டம் இன்னைக்கு பாதிச்சிருக்கு. இன்னைக்கு கண்டிப்பாக இந்த போராட்டம், இது தமிழர்களுடைய விவசாய போராட்டம், கண்டிப்பாக தேமுதிக இந்த போராட்டம் ஓய்வரை நாங்கள் ஓய்வு மாட்டோம். இதனைத் தொடர்ந்து விவசாயிகள் அனைவருக்கும் தேமுதிக சார்பில் பிரியாணி, குடிநீர், டிஃபன் வழங்கப்பட்டது. விவசாயிகள் அனைவரும் கேப்டனுக்கு நன்றி தெரிவித்தனர். எங்கள் மறுக்காவு வேவா சாப்பாடு கொஞ்சமாக கொண்டு வந்து அது பாதி வருதாங்க. நல்ல ஒன்று தட்டலே வாங்கலை. அது 3:30க்கு மேலே கொஞ்சம் கொடுத்தாங்க. அது சொல்லக்கூடாதுங்க, நாங்களும் விவசாயி தான். அது எப்படி சொல்கிற, சாப்பாடு சிக்காமல் போயிடும். ஆனால் அதே வேவாமல் நல்லா கழியாமல் அரிசியெல்லாம் ஒரு வாசம் மாதிரி அப்படியே அரிசி கொண்டு வந்து கொடுத்தாங்க. அது பாதி வரைத்த உணவு இவ்வளோ இருந்துச்சு, பாதி வரை. அப்புறமேலுங்க கேப்டன் இந்த இது ஆர்ப்பாட்டத்தை பார்த்துட்டு அவர் எங்கே டிவியில் எல்லாம் பார்த்துருக்கிறாரு. ஒடியாந்து உங்களுக்கு ஆறுதல் தர்றேன், உங்களுக்கு நான் உணவு அமைக்கிறேன், மத்திய அரசாங்கம், மாநில அரசு உங்களை நான் இது கவனிக்கலை அப்படின்னு கேப்டனு நம்ம பாராட்டி எங்களுக்கு பாட்டெல்லாம் பொட்டி தண்ணி கொடுத்து உணவு சப்பாத்தி நிறையா கொண்டு வந்து வச்சுட்டாருங்க. எங்களுக்கு எங்கள் கையாரவே கொடுத்துட்டு உணவை போட்டு வச்சுட்டு போயிருக்கிறாருங்க. அடுத்தது பிரியாணியும் போட்டுட்டு இருக்கிறாங்க. ஆனால் கேப்டன் எப்படி நாங்கள் பாராட்டு, ஏன்னா அத்தனை பேரும் நாங்கள் மயங்கி போய் இருந்தோம் அந்த நிலையில். ஏன்னா எங்களை துரத்துறதுக்காக இந்த கேப்டனுக்கு நாங்கள் எப்படி டிவி பாராட்டுறதுன்னு தெரியலிங்க. விஜயகாந்த் அவர்கள் நன்றியாக நலமாக நம்ம இல்லம் சேரணும் அப்படின்னு இறைவனை நாங்கள் வேண்டிக் கொண்டோம். ஆனால் இந்த சாப்பாட்டை நாங்கள் எப்பவும் மறக்க மாட்டோம். ஏன்னா இந்த சென்னையில் நாங்கள் 2 நாளாக எங்களை அடித்து வச்சு கொடு வண்டி எங்களை முடுக்கிறதுக்கு பார்த்தாங்க. ஆனால் அந்த கேப்டன் டிவிக்கு கேப்டன் அவர்களுக்கு நான் எப்படி பாராட்டுறதுன்னே எங்களுக்கு தெரியாது. ஆனால் படிப்பறிவில் இன்னும் நிறைய சொல்லணும். ஆனால் அவர் அவ்வளோ ஒரு பசி நேரத்தில் உயிர் போன உயிர் திரும்பி கொடுத்த மாதிரி எங்களுக்கு ஒரு ஆறுதல். அவர் கேப்டன் அவர்களுக்கு அங்கே இருக்கிறாரு, அவர் மச்சன் எங்களுக்கு உதவி செஞ்சாங்க. இவர்களை கேவலப்படுத்த வேண்டும், மோசமான சாப்பாடை போட்டு இவர்களை விரட்ட வேண்டும் என்கிற விவசாய விரோத நடவடிக்கையாகத்தான் எடப்பாடி அரசாங்கம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த போராட்டத்திற்கு நாங்கள் இந்த மண்டபத்திலே பல்வேறு கட்சியைச் சேர்ந்தவர்கள் ஆதரித்து இன்றைய தினம் தலைவர்கள் உரையாற்றி கொண்டிருக்கிறார்கள். இன்றைய தினம் தேமுதிகவினுடைய துணை பொதுச் செயலாளர்கள் சுதீஷ் அவர்களும் இங்கே வருகின்ற போது இந்த அவலத்தை கண்ணுற்றார்கள். உடனடியாக கேப்டன் அவர்களுடைய கட்சியைச் சேர்ந்த நண்பர்கள் அனைத்து விவசாயிகளுக்கும் உணவளித்து ஆதரித்திருக்கிறார்கள். அவர்களுக்கு விவசாயிகள் கூட்டணியின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த LK சுதீஷ்,
உயர்மின் கோபுரம் அமைக்கும் திட்டத்தை கைவிட வேண்டும் என வலியுறுத்தி விவசாயிகள் 40 நாட்களுக்கு மேலாக பல்வேறு கட்ட போராட்டங்களில் ஈடுபட்டு வருவதை சுட்டிக்காட்டினார். ஆகவே விவசாயிகளின் போராட்டத்திற்கு தமிழக அரசு செவிசாய்க்க வேண்டும் என்றார். மேலும் விளைநிலங்களில் உயர்மின் கோபுரங்கள் அமைக்கப்பட்டால் விளைநிலங்களை விற்பனை செய்ய முடியாது என்ற அவர் அந்த பகுதியில் விவசாயம் மற்றும் மாடு மேய்க்கும் தொழில் செய்ய முடியாது என்றும் அவர் கூறினார். விளை நிலங்களில் உயர் மின்னழுத்த கோபுரம் அமைக்கும் திட்டத்தை தேமுதிக எப்போதும் எதிர்க்கும் என்றும் எல்.கே. சுதீஷ் அப்போது திட்டவட்டமாக கூறினார். கிட்டத்தட்ட ஒரு ஏக்கரால் பார்த்தீங்கன்னாக்கா அந்த மின் கோபுரம் 5லிருந்து 6 போடுவாங்க. அப்படி போடும் பொழுது அந்த பகுதியில் விவசாயம் செய்ய முடியாது, அங்கே மாடு மேய்க்க முடியாது, அந்த பகுதியில் இருந்த விவசாய நிலத்தை யாரும் விற்க முடியாது. அது இப்படி போட்டாக்க கிட்டத்தட்ட 13 மாவட்டத்தில் விவசாயம் போயிடும். ஏற்கனவே கஜா புயலில் கிட்டத்தட்ட ஒரு 7 மாவட்டம் டெல்டா பகுதியில் அனைத்து பகுதியில் கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்துக்கு நம்முடைய வாழ்வாதாரம் மொத்தம் போயிடுச்சாங்க, விவசாயமே கிடையாது. இது மட்டுமில்லை, சென்னையிலிருந்து காஞ்சிபுரம் வரைக்கும் காஞ்சிபுரம் வழியாக சேலத்துக்கு 8 வழி சாலை அமைப்பது மூலமாக 5 மாவட்டத்தில் மொத்தம் விவசாயிகளுக்கு போயிடுது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டில் இருக்கின்ற 32 மாவட்டத்தில் 25 மாவட்டத்தில் விவசாயமே டோட்டல் போய்டும். இன்றைக்கி அந்த அடிப்படையில் தேமுதிக இந்த மின் உயர கம்பத்தை கண்டிப்பாக அமைக்க என்றும் அறிவிக்காது. ஏற்கனவே கஜா புயலால் வாழ்வாதாரத்தை இழந்து தவித்து வரும் விவசாயிகள் உயர் மின்னழுத்த கோபுரம் என்ற திட்டத்தின் மூலம் மேலும் பாதிக்கப்படுவார்கள் என்றார். மேலும் தமிழக விவசாயிகளுக்கு எதிரான இந்த திட்டத்தை மத்திய மாநில அரசுகள் உடனடியாக கைவிட வேண்டும் என்றும் அப்போது அவர் வலியுறுத்தினார்.